பிரியமாக இருக்கிறது, ஒருத்தர் மேலே அன்பாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. பிரியமாக இருக்கிறதுங்கிறது 2 பேருக்கு நடுவில். அதில் யாரோ ஒருத்தர் மட்டும்தான் எப்பொழுதுமே வளைஞ்சு போகிறவங்களா, எப்பொழுதுமே கொஞ்சம் சரிப்போ அப்படின்னு போகிறவங்களா, கொஞ்சம் பெரிய மனசு உடையவங்களா, கொஞ்சம் ஏமாற்றத்தை தாங்கிக்கக்கூடியவங்களா இருக்கிறது அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான். அன்பு காமிச்சிக்கிறவங்க மத்தியிலையும் சரி, பிரியமாக இருக்கிறவங்க மத்தியிலையும் சரி, நட்பாக இருக்கிறவங்க மத்தியிலையும் சரி, இல்லை ஒரு உறவில் இணைக்கப்பட்டவங்க மத்தியிலையும் சரி, இதுதான் உலக நியதி. ஒரு குட் மார்னிங் மெசேஜே அனுப்பிச்சா கூட எடுத்த உடனே முதல்ல அனுப்புறது அவங்களா தான் இருப்பாங்க. பல வருஷமாக அவங்களா தான் அனுப்புகிறவங்களா இருப்பாங்க. அன்பு சொட்ட சொட்ட வார்த்தைகளை போட்டு அனுப்புகிறவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்க அதில் பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேரில் இன்னொருத்தர் வந்து சில நாள் அனுப்பாமலும் போயிடலாம். தினம் அனுப்பிச்சாதான் அன்பா, இதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காத அப்படின்னு கொஞ்சம் டக்குன்னு சொல்லிடுற டைப்பாகவும் இருக்கும். இது அவங்களுக்கு ஆரம்பத்தில் எடுத்துக்க முடியாது. அப்புறம் போக போக நாளடைவில் பழகிப்பாங்க. ஒரு சண்டை அப்படின்னே வந்துன்னு வச்சுக்கோங்களேன், சண்டை போடுறது அந்த ஆளாக தான் இருப்பாங்க, இன்னொருத்தவங்களாக தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சமாதானமாக போகிறது இந்த ஓவராக அன்பு காமிக்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப வளைஞ்சு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் எப்போ பார்த்தாலுமே சமாதானமாக போவாங்க. ஒருத்தருக்கு கஷ்டம்னு வரும்போது ஓடி போய் நான் உதவட்டுமா, உங்களுக்கு ஏதாவது நான் ஹெல்ப்பாக இருக்க முடியுமா, என்கிட்ட நீங்கள் இதை சொல்லக்கூடாதான்னு வலிய வலிய போய் பேசுகிறவங்களும் இந்த வளைஞ்சு போகிறவங்க தான் அதை வலிய வலிய போய் பேசுவாங்க. அப்போ அந்த இன்னொருத்தவங்களுக்கு அந்த அன்பு தெரியலையா, அன்பை வெளிப்படுத்த தெரியலையா அப்படின்னு கேட்டாக்க, தெரிஞ்சதோ தெரியலையோ அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அது மட்டும் கிடையாது, ஒரு காரியம் ஆணுன்னா மட்டும் வந்து கொஞ்சம் ரொம்ப அன்பாக எப்பவும் இல்லாத மாதிரி பேசுவாங்க பார்த்தீங்களா. காரியம் ஆணும் தான் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னு உள் மனசு சொன்னால் கூட, இல்லை இல்லை சேச்சே அவங்களுக்கு என் மேலே அன்பு தான் இருக்குது அப்படின்னு நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிட்டு நம்ம திருப்பி செய்கிறதையே தான் செய்வோம். அவங்களுக்கு ஒரு சின்னதாக கஷ்டம் வந்தால் கூட அப்படியே நாம் ரொம்ப துடிச்சு போவோம். அவங்கள விட நம்ம தான் அவங்க கஷ்டத்தை பார்த்து துடிச்சு தோண்டெல்லாம் போகிறது உண்டு. எல்லாம் கரெக்டு தான். யாரோ ஒருத்தர் அப்படி இருந்தால் ஒருத்தர் இப்படி இருந்தால் தானே இந்த உலகம் சுழலும்னு நாம் சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நமக்கு என்ன ஆகும்னா, கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எண்ணம் வரும், ரொம்ப ஏமாந்தமாக இருக்கேனோ, நானே தான் எப்போ பார்த்தாலும் வலிய வலிய போய் அன்பை செலுத்துகிறேனோ, நானே தான் எப்போ பார்த்தாலும் விட்டு கொடுக்குறேனோ, நானே தான் எப்போ பார்த்தாலும் எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிறேனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அப்போ அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுறதோ, நான் எவ்வளோ அன்பு காமிக்கிறேன் உங்ககிட்ட, நான் எவ்வளோ ஒரு பாசமாக இருக்கேன், ஒரு வாஞ்சையாக பேசுகிறேன், அதெல்லாம் கூட நீங்கள் என்கிட்ட பண்ணுறதே இல்லையா, நீங்கள் கொஞ்சம் கத்தி பேசி ஒரு சண்டை போட்டு பாருங்களேன், அங்கேருந்து என்ன பதில் வரும் அப்படின்னா, அன்பு காமிக்கிறதோ ஒரு பிரியமாக இருக்கிறதோ எல்லாம் செய்யணுமா, சொல்லி காமிக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்த வார்த்தையில் போட்டு மூடிடுவாங்க. அப்பவும் தப்பு நம்ம மேலே தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ இதுக்கு ஒரு தீர்வு வேணும்ல. இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொல்கிறத விட, தொடர்ந்து அன்பு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது மனசு கொஞ்சம் தொய்ஞ்சு போகும். அப்படி ஏடா நம்ம ஏமாந்தவங்களாவே இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, கொஞ்சமாக ஒரு இடைவேளை விட்டு போகிறது. ஒரு இடைவெளி, கொஞ்சமாக ஒரு இடைவெளி. அந்த இடைவெளின்றது ஐயோ அது எப்படிங்க, தொடர்ந்து நாம் பிரியமாக இருந்துட்டோம், தொடர்ந்து நாமளே விட்டு கொடுத்து போயிட்டோம், இப்போ போய் கொஞ்சம் நகர்ந்து போ அப்படின்னு சொன்னால் எப்படி நகர்ந்து போக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த நகர்ந்து போகிறதுன்றது நிரந்தரமான பிரிவை பற்றி சொல்லவே இல்லை. ஒரு இடைவெளி அப்படிங்கிறது ஒரு இன்டர்வல் மாதிரி தான் வேணும். எப்போ பார்த்தாலும் நாமளே போய் 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 அவங்க மேலே கொடி மாதிரி படர்ந்துக்காமல் கொஞ்சம் தள்ளி நின்னோன்னு வச்சுக்கோங்க, அனுப்பட்டுமே. அவங்க நம்மக்கிட்டேருந்து எந்த சத்தமும் இல்லைன்னா, என்ன அவங்ககிட்ட சத்தமே இல்லை அப்படின்னு வந்து கேட்குறாங்களா பார்க்கலாம். ஒரு கஷ்டம்னு அவங்களுக்கு வந்ததுன்னு நமக்கு தெரிய வரும்போது, நான் உதவட்டமான்னு முன்னாடி போய் நிற்காம உதவி பண்ண முடியுமா உன்னாலன்னு அவங்க நம்மக்கிட்ட கொஞ்சம் உரிமையாக வந்து கேட்குறாங்களா அப்படிங்கிறதுக்கு கூட நாம் வெயிட் பண்ணலாம். ஒரு சண்டை வந்தது, நம்ம மேலே தப்பு இல்லை, அவங்க மேலே தான் தப்பு, அல்லது சூழல் அந்த மாதிரி சண்டை போடுற மாதிரி ஆகிப்போச்சுன்னா, இந்த தடவை சமாதானமாக போகிறது அவங்களா இருக்கட்டுமே, கொஞ்சம் சமாதானமாக அவங்க பேச வரட்டுமே அப்படின்னு நாம் கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கணும். இது ஓடி ஓடி போய் அன்பை காமிச்சு ஓடி ஓடி போய் சமாதானத்தை பண்ணி ஒரு கஷ்டம்னு வரத்துக்கு முன்னாடி நான் இருக்கேன்னு சொன்னவங்களுக்கு இதெல்லாம் அவ்வளோ சட்டுன்னு ஒரு இடைவெளியை விட்டு போகணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த போதை பழக்கத்துக்கெல்லாம் அடிமையானவங்க அதுலேருந்து வெளியில் வர எவ்வளவு கஷ்டப்படுவாங்களோ அதை விட கஷ்டமான விஷயம் இது. இல்லை அது நான் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க பேசாமல் இருந்துடலான்னு தான் பார்த்தேன், என்னத்தை கொண்டு போகிறோம் சொல்லுங்கள், பேசிடலாம் அப்படின்னு தோணுச்சு. நல்ல குணம் அது. ஆனால் அதை பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்புறம் தொய்வு வரும்போதெல்லாம் அப்புறம் நம்மளே ஏமாற்றிக்க கூடாது. அப்போ தொய்வே வராமல் பண்ணிடணும். ஒன்று அன்பு காமிக்க ஆரம்பித்தா ஏமாற்றினாலும், அவங்க சண்டை போட்டாலும், அவங்க நம்மளை டேக்கிங் ஃபார் கிராண்டடாக நம்மளை அவங்க நினச்சாலும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் மனசு தொய்யும் போது என்ன பண்ணணும்னா, ஒரு இடைவெளி விட பழகணும். கஷ்டம்தான். அந்த இடைவெளியால் என்னங்க ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஏங்க அவங்க நானே போய் என்ன பேசலையே, என்ன மெசேஜ் அனுப்பலன்னு கேட்டால் தான் அனுப்புவாங்க. ஒரு இடைவெளியை விட்டுட்டாக்க அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் மாதிரி போயிடாதா அப்படின்னு ஒரு பயம் வரலாம். அங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்குன்னு உண்டானவங்க நம்மளோட இடைவெளியை தாங்க மாட்டாங்க. நம்ம மேலே நிஜமாகவே அன்பு இருக்குது, அவங்களுக்கு அந்த அன்பையோ பாசத்தையோ வெளிக்காமிக்க தெரியல.
என்னோட எக்ஸ்பிரஷன் இவ்வளோதான். உன்ன மாதிரிலாம் எனக்கு எக்ஸ்பிரசிவாக வார்த்தையெல்லாம் அள்ளி போட்டு கோர்வையாக கவிதை நயமாலாம் பேச தெரியாது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இந்த சினிமாத்தனமாலாம் எனக்கெல்லாம் அன்பு காமிக்க தெரியாதும்பாங்க. எல்லா விதமான அன்புலையும், குடும்ப உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், ஒரு பிரியமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த வார்த்தையை சொல்கிறது உண்டு. எக்ஸ்பிரஸ் பண்ண எனக்கெல்லாம் தெரியாதும்மா, அப்படிலாம் சினிமேட்டிக்காக எதிர்பார்க்காதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நாம் கொஞ்சம் நகர்ந்து போகிறோன்றது மட்டும் அவங்க மனசுக்கு ஒரு வலியை தரும், வேதனையை தரும். எப்போ ஃபோனை திறந்தாலும் ஒரு மெசேஜ் இருக்குமே, அக்கறையாக ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்களே, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சத்தமே இல்லையே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இது ஃபோனில் அனுப்புகிற மெசேஜுக்குன்னு இல்லை, வீட்டில் இருக்கிற உறவுகளாகட்டும். ஓடி ஓடி வெளியே போய் கேட்குற அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தங்கையோ கொஞ்சம் ஒதுங்கி இருக்க மாதிரி தெரிஞ்சால் அந்த உறவை மனசு தாங்காது, அந்த இடைவெளி தாங்காது, அந்த உறவினுடைய ஒரு நிசப்தத்தை அது தாங்காது. அப்போ என்ன செய்யும்? ஓடி போகும். என்ன நீ பேச மாட்டேங்க, நான் தான் ஆரம்பத்துலேருந்து அப்படின்னு தெரியல, நீ தானே எப்பவும் பேசுவேன், இந்த மாதிரிலாம் பேசாமல் இருக்காது, இந்த 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 மாதிரி சைலன்ஸ் எல்லாம் என்னால் தாங்க முடியல அப்படின்னு நம்மக்கிட்ட ஓடி வரும். அப்போ அந்த தொய்வு கொண்ட மனதுக்கு அதுதான் மருந்து. கேட்கலாம், அப்படி வரலன்னா என்னங்க பண்ணுறது? நீ பேசலை நானும் பேசலை, நீ சொல்லலை நானும் கேட்கல, அந்த மாதிரி ஒரு மாதிரி விட்டேத்தியாக விட்டுட்டு போயிட்டா என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அங்கே தான் நாம் முழிச்சுக்கணும். இவ்வளவு நாளும் நாம் யார் மேலே அன்பு வச்சோமோ, இவ்வளவு நாளும் நாம் யாருக்காக எல்லாத்தையும் ஓடி ஓடி செஞ்சோமோ, அவங்க ஒரு அரை நாள் பேசலைன்னா கூட மிஸ் யூ அப்படின்னு நம்ம யார்கிட்ட சொன்னோமோ, அவங்க நம்மளை ஒரு க்ஷணம் கூட மிஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ என்ன பண்ணணும்? இந்த தப்பான முதலீடு, தவறான முதலீடுன்னு சொல்லுவோம், ராங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? நமக்கு ஒத்து வராத யாரிடமோ நாம் நம்மளுடைய அன்பையும் பாசத்தையும் நேரத்தையும் காலத்தையும் முதலீடு செஞ்சுட்டோம், அதுக்கு நஷ்டத்தை மட்டும்தான் நாம் பிரதி உபகாரமாக எடுத்துக்க முடியும். அப்போ அங்கே நாம் மூழ்ச்சிக்கணும், இவங்க நமக்கானவங்க கிடையாது. இனிமேல் நாம் இவங்ககிட்ட இப்படி இருக்கிறத நிறுத்திக்கணும், குறைச்சிக்கணுங்கிறத நமக்கு நாமே சொல்லிக்கணும். நாம் அங்கே கொஞ்சம் மாற ஆரம்பிக்கணும். ரொம்ப ஈஸியாக இது அப்படின்னு கேட்டுடலாம். ஈஸின்ற விஷயமே கிடையாது. ஆனால் கஷ்டப்பட்டு நம்ம முயற்சி செஞ்சால் முடியாத விஷயமும் கிடையாது. தாமரை இலை மேலே தண்ணி மாதிரி தான் எந்த நிமிஷமும் எந்த உறவுகிட்டையும் நாம் இருந்தாகணும். இப்போ நம்ம எப்போ பார்த்தாலுமே ஒருத்தரை போய் ஐ மிஸ் யூ நாம் சொல்கிறோமே, ஒரு தடவையாவது அவங்க நம்மளை மிஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்க வேண்டாமா? கொடுக்கணும். நம்மளுடைய ஒரு சுயமரியாதையை அங்கே தான் நாம் காப்பாற்றிக்கணும். எல்லா சீசன்லேயும் ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அந்த பொருளுக்கு மவுசு கிடையாதுங்க, எப்பவும் கிடைக்கும். பப்ளிக் லைப்ரரி மாதிரி ஒரு மரத்துக்கு நின்னா நிழல், எந்த மரத்துக்கு நின்னாலும் நிழல் கிடைக்கத்தானே செய்யும், சூரியனா வெளிச்சம் கிடைக்கத்தானே செய்யணும். எல்லா நாளும் எல்லா சீசன்லையும் எந்த விதமான மெனக்கடலுமே இல்லாமல் கிடைக்கிற ஒரு பொருளுக்கு மவுசு கிடையாது. அன்பிற்கும் அப்படித்தான். ஐயோ, நான் தேடி போய் பேசலன்னா கோவப்படுவாங்க, உரிமையாக கோச்சிப்பாங்க. நானும் போய் திருப்பி அவங்க பிரதி உபகாரமாக அதை செய்யணும், நானும் அதை வெளிப்படுத்தணும், செய்யணும். சில விஷயங்களுக்கு வெளிப்பாடுகள் அவசியம். அப்போ நாம் யாரை மிஸ் பண்ணுறோமோ ரொம்ப, அவங்கள நம்மளை மிஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸையும் நாம் அவங்களுக்கு தரணும். அப்படி கொடுத்தால் மட்டும்தான் நாம் சரியான நபரிடம்தான் நம்ம அன்பையும் அக்கறையையும் ஒரு பரிவையும் நட்பையும் கொண்டு போய் சேர்க்குறோமா, இல்லை சரியில்லாத ஒரு நபரிடம், அதற்கு தகுதி இல்லாத நபரிடம் அது எல்லாத்தையும் கொடுத்து நம்ம நேரத்தை விரயமாக்குறோமான்றது நமக்கு அப்போ தான் புரியும். இது ரொம்ப தூரம் வளர்க்க விட்டுட்டு இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்க்கக்கூடாது. அடிக்கடி ஒரு 4 முறை 5 முறை 10 முறை இதே வாடிக்கையாக இருக்கும்போது இதை தொடர்ந்து நாம் செய்யறது சரிதானான்னு செக் பண்ணி பார்க்க சின்னதாக ஒரு இடைவெளி கண்டிப்பாக தேவை. எல்லா நேரமும் நாம் எல்லோருக்கும் கிடைப்பவர்களாக, சுலபமாக கிடைப்பவர்களாக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய சுயமரியாதையை நம்ம ரொம்ப சீக்கிரம் இழந்துடுவோங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்புறம் என்ன, நீங்கள் யாரெல்லாம் மிஸ் யூன்னு அடிக்கடி ஃபீல் பண்ணுறீங்களோ, அவங்கக்கிட்ட சொல்கிறீங்களோ, அவங்க உங்களை ஒரு முறையாவது மிஸ் பண்ணணும் அப்படின்னா சின்னதாக ஒரு இடைவெளியை விட்டு பாருங்கள், அப்போ தெரியும். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.